எங்கள் வீட்டின் ஒளி ஒரு குட்டி கதை கேட்கலாமா? வாங்க கேட்கலாம். கோயமுத்தூரில் அருகில் இருக்கும் ஒரு சிறிய கிராமம். ராஜமணி என்ற ஒருத்தர் குடும்பத்தோடு வாழ்ந்து வந்தார். அவர் மனைவி லட்சுமி, 2 குழந்தைகள், மகன் அரவிந்த், மகள் காவியா. ராஜமணி ஒரு சாதாரண குடும்பத்து வேலைக்காரர். தினமும் காலையில் சீக்கிரமாகவே எழுந்து வேலைக்கு போய் இரவு சோர்வாக வந்தாலும் வீட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சிரிப்பு மட்டும் குறையாது. எப்படி இருந்தாலும் அவர் வீடு சிரிப்போடுத்தான் இருக்கும்னு அவர் அடிக்கடி சொல்வார். ஆனால் அந்த குடும்பத்தில் எல்லாருமே சரியாக இருப்பதில்லை. அரவிந்த் படிப்பில் ஆர்வம் இல்லாமல் இருந்தான். எப்பவும் மொபைல், நண்பர்கள், அதுவே அவனுக்கு உலகம். லட்சுமி அவனை எவ்வளவோ சொல்லியும் அவன் கவனிக்கவே மாட்டான். ஒரு நாள் பள்ளியிலிருந்து ஒரு கடிதம் வந்தது. உங்கள் மகன் பரீட்சையில் தோல்வியடைந்து விட்டான் அப்படி என்று ஆசிரியர் கடிதம் அனுப்பியிருந்தார். அந்த இரவு வீட்டில் அமைதியாகவே இருந்தது. லட்சுமி கோபத்துடன் பேசினாள். இவ்வளவு கஷ்டப்பட்டு உன் அப்பா சம்பாதிக்கிறாரு, நீ இப்படியா? அரவிந்த் மௌனமாக இருந்தான். ராஜமணி மட்டும் அவனை அழைத்து வெளியே கூட்டிகிட்டு போனார். ஒரு தெருவிளக்கு கீழே நின்று மெதுவாக சொன்னார், இந்த விளக்கை பாரு, மின்சாரம் இல்லைன்னா அது ஒளி தருமா? அரவிந்த் தலையசைத்தான். நம்ம வீட்டுக்கு நீந்தான் அந்த மின்சார ஒளி தரணும் இல்லையா? இந்த வீடு இருளாக போயிடும். அந்த ஒரு வரி அவன் மனசில் பதிஞ்சு போச்சு. அடுத்த நாள் முதல் அவன் மெதுவாக மாற ஆரம்பித்தான். மொபைல் நேரம் குறைச்சான். படிப்பு நேரம் ஒதுக்க ஆரம்பித்தான். காவியா கூட பாடம் சொல்லி கொடுக்க ஆரம்பித்தான். மாதங்கள் கழிந்து அடுத்த தேர்வு முடிவுக்கு வந்தது. அந்த முறை அவன் தேர்ச்சி மட்டும் அல்ல, முதல் மதிப்பெண் எடுத்தான். அந்த நாள் ராஜமணி வேலை முடிந்து வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்குள்ளே எல்லோரும் காத்திருந்தார்கள். அரவிந்த் ஓடி வந்து சிரித்து சொன்னான், அப்பா, இந்த வீட்டுக்கு இப்போ ஒளி இருக்கா? ராஜமன் கண் கலங்கி, இப்போ தான் முழுசாக ஒளி வந்திருக்குன்னு சொல்லி அவனை கட்டி அணைத்தார். அம்மா வந்து, அப்படி என்னதான் உங்கள் பையன்கிட்ட சொன்னீங்க, உங்கள் பையன் ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு அம்மா கேட்டால் கணவரிடம். அவர் என்ன பிறவு சொல்கிறேன் அப்படின்ட்டார். நைட்டில் படுக்கும்போதும் கேட்குறா, உங்கள் பையன்கிட்ட அப்படி என்னதாங்க சொன்னீங்க, உங்கள் பையன் இப்படி நல்ல முதல் மதிப்பெண்ணு அடைஞ்சிருக்கானே அப்படின்னு. அது உன் பையன்கிட்டே போய் கேளு. பையன்கிட்ட கேட்டால் உங்ககிட்ட கேளுன்னு சொல்கிறான், நீங்கள் பையன்கிட்ட கேளுன்னு சொல்கிறீங்க. சரி, நான் உங்கள் பையன்கிட்டே கேட்டு பார்க்குறேன் அப்படின்னு மறுநாள் காலையில், அப்பா உங்கள்கிட்ட அப்படி என்ன தான் சொன்னாருடா நீ ஜெயிக்கிறதுக்கு அப்படின்னு அம்மா மெதுவாக கேட்க, பையன் அதை அப்பாட்ட கேட்க வேண்டியதானம்மா, நான் அப்பாட்ட கேட்டால் உங்ககிட்ட கேளுன்னு சொல்கிறாங்க, உங்ககிட்ட கேட்டால் அப்பாட்ட கேளுன்னு சொல்கிறாங்க, இப்படி மாற்றி மாற்றி சொன்னால் என்னடா அர்த்தம்? நீங்கள்லாம் சொல்லாட்ட தலையே வெடிச்சிரும் போலடா, சொல்லுங்கடா. சரிம்மா, நைட்டு வரட்டும், நான் சொல்கிறேன். நைட்டு எப்போ வருவோன்னு காத்திருக்காள் லட்சுமி. நைட்டும் வந்தது. பையன் மகனிடம் போய், நீ சொல்கிறேன்னு சொன்னியே, எப்பப்பா சொல்லுவ அப்படின்னு மகனிடம் கேட்குறாள் லட்சுமி. உடனே அம்மா வாங்கன்னு கூட்டிக்கிட்டு போகிறான். அங்கே ஒரு வெளிச்சமான வீடு இருக்குது, ஒரு இருட்டான வீடும் இருக்குது. அப்போ இது என்ன வீடுமா அப்படின்னு கேட்கான். இது வெளிச்சமாக இருக்குது, இது இருட்டாக இருக்குது. அப்பா எனக்கு உதாரணமாக இந்த வெளிச்சமான வீட்டை தாம்மா காமிச்சாங்க. அதனால தான் நீ இப்படி நம்ம வீட்டு விளக்கே நீந்தான்ப்பா, நீ தான் ஒளி தரணும். அப்பாவுக்கும் வயசாயிடுச்சு, அம்மாவுக்கும் வயசாயிடுச்சு, தங்கச்சி இருக்கா, அதெல்லாம் யோசித்து பார்த்து நீ வளரணும்ப்பான்னு இந்த ஒரு வார்த்தை சொன்னாங்க. உதாரணமாக அந்த வீட்டை தான் காமிச்சாங்க. அதனால தான் என் மனசே மாறிடுச்சும்மா. இனிமேல் நான் அப்பா நினச்ச மாதிரியே நடப்பேம்மா, நீ நினச்ச மாதிரியே நடப்பேன். என்னை பற்றி நீங்கள் கவலையே பட வேண்டாம்மா. நம்ம வீட்டுக்கு ஒளி கொடுக்கறது என்னோட பொறுப்புமா அப்படி என்று சொல்ல மகனை கட்டி தழுவிக்கொண்டாள் அம்மா. அப்பாவும் வந்து கண் கலங்கி மகனை கட்டி பிடிச்சாரு. மகனே, நீ ஒரு வார்த்தையில் இப்படி மாறிடுவேன்னு நான் நினைக்கவே இல்லைப்பா அப்படின்று சொல்ல மகன் தாயவும் தந்தையவும் அப்படி தழுவிக்கொண்டார்.